கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக மகிமைப்படுவதாக. கர்த்தர் அடிமைகளையும் கூட குடும்பமாய் சிறு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எங்களை திருமண வாழ்க்கையில் இணைத்து கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்ததுலேருந்தே ஒரே போராட்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான போராட்டமாக இருக்கும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த திருவிருந்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நாகும் 1:15, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு. சரி, கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, இனி எதுவும் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 3ஆவது மாதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்கேனுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கேனுக்கு போகிறோம். அந்த நாள் நைட்டு கரெக்டாக 1 மணி. நாங்கள் படுத்திருக்கோம். என்னை பார்த்து அப்படியே ஒரு சர்ப்பம் வருது. அந்த சர்ப்பம் அப்படியே ராஜநாகம், அப்படியே பெரிய தலை. அப்போ நான் அப்பயே 1 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா, இந்த சர்ப்பத்தின் கிரியை என்னை தாக்கக்கூடாது, என்னையும் என் குழந்தையவோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே ஒரு சிலுவை, அப்படியே ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. அந்த சிலுவை அப்படியே அந்த சர்ப்பத்தோட தலையை நசுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிரியைகளே என்கிட்ட இல்லை. அதை பற்றி யோசனையே எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் ஸ்கேனுக்கு போகிறோம். எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடுத்தது 4ஆவது மாதம் எனக்கு காது வலி இது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில. ஒரு காது வலியாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன். ஒரு காது வலி சரியாச்சு, மறுபடியும் இன்னொரு காது வலி. அதுக்கப்புறம் அந்த மாதம் அப்படி போயிடுச்சு. மறுபடியும் 5ஆவது மாதம் ஸ்கேனுக்கு போனோம். தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் 6ஆவது மாதம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல 10 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டார். ஆனால் அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்துமே கர்த்தர் எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு, ஆபத்து நேரிடாதபடிக்கு கர்த்தர் சிறு காயத்தோடு கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். 1.5 மாதம் வீட்டில் தான் இருந்தார். ஆனால் பொருளாதாரத்துலேயோ வீட்லேயோ எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நிறைவாக நடத்தினார். எந்த ஒரு யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு கர்த்தர் எங்களை நடத்தினார். அதுக்கப்புறம் 7ஆவது மாதம் வரைக்கும் நாங்கள் கேஜிஎம்மில் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேயும் 7ஆவது மாதம் பார்த்தா ஸ்கேன் பார்த்தா இருந்ததை விட தண்ணி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே கேஎம்சிஹெச்சில் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இங்கே சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிட்டலே போவோம். அப்படி போகும்போது கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார். மறுபடியும் இங்கே போய் பார்க்கும்போது மறுபடியும் இருந்ததை விட மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 10 சென்டிமீட்டருக்கு வேண்டிய தண்ணி 26 சென்டிமீட்டர் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே போவோம். ஜெரால்டு பாஸ்டர்கிட்ட சொன்னோம், பாஸ்டர்பாட்ட சொன்னோம். அவங்களும் எங்களுக்காக பிரயாசப்பட்டு நல்லா ஜெபிச்சாங்க. எங்களை நல்லா ஊக்குவிச்சாங்க. ஒன்றும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 8ஆவது மாதம் ஸ்கேனு பார்த்தா குழந்தைக்கு உணவு போகிறது கம்மியாயிடுச்சு. அதனால் 8ஆவது மாதத்துலேயே குறை டெலிவரி பார்க்குற மாதிரி இருக்கும், குறை மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏசப்பா, நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு நிறைவாக தான் வேணும், நான் குறையோடு நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த பிடிவாதத்தின் ஜெபத்தை கேட்டு 9 மாதம் வரைக்கும் அப்படியே தள்ளி அடுத்த ஒரு வாரம் ஸ்கேன் எடுக்கலாம், அடுத்த வாரம் ஸ்கேன் எடுக்கலாம், அடுத்த வாரம் ஸ்கேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 9 மாதம் வந்துருச்சு. அப்போயும் 9 மாதம் ஸ்கேனில் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. 26 சென்டிமீட்டர் இருந்தது, 17 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. சரி, 9 மாதம் ஆயிடுச்சு, நீ டெலிவரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் சொன்னாங்க, டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை தண்ணி குடிச்சு, இவ்வளோ தண்ணி இருக்குது, தண்ணி குடிச்சிருச்சுன்னா மூச்சு திணறல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா, நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். அப்புறம் ஜூலை 24ஆம் தேதி எங்களை அட்மிட் பண்ணாங்க. 25ஆம் தேதி விடிய காலம் 3:30 மணிக்கு நான் லேபர் வார்டுக்குள்ளே போனேன். லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு ஜெல் வச்சு பெயினாக தான் இருந்துச்சு. 8:30 மணிக்கு டாக்டர் பார்த்தாங்க. டாக்டர் பார்த்துட்டு என் கூட 3 பேர் அட்மிட் ஆகிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கர்ப்பப்பை வாய் 2 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. எனக்கு 3 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஏசப்பா, எனக்கு சீக்கிரமாக நீங்கள் டெலிவரி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசமாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 10 மணிக்கு வந்தால் ஒரு அக்காவுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது வரைக்கும் எனக்கும் அவ்வளோக்கு பெயின் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா 2 மணிக்கு வந்தாங்க.
2 மணிக்கு வரும்போது அவள் வந்து பார்க்கும்போது 4 சென்டிமீட்டர் தான் எனக்கு ஓப்பன் ஆகிருந்துச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு டெலிவரி பார்த்துட்டாங்க. மறுபடியும் அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இன்னும் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகலை, 4 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகிருக்குது, இன்னும் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லவே இல்லை. கர்த்தர் அவங்களுடைய வாயில் அந்த வார்த்தையை வைக்கவே இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான் அப்படி சொன்னனவே எங்கள் வீட்டில் இருந்தவங்க அக்கா, மாமா, அம்மா எல்லாருமே, கணவர் எல்லாருமே எங்களுக்காக நல்லா ஊக்கமாக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஜெரால்டு பாஸ்டரும் குரூப்பில் போட்டுவிட்டு எனக்காக நீங்கள் எல்லாருமே பிரயாசப்பட்டு ஜெபிச்சிருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக ஜெபிச்சாங்க. நானும் பிடிவாதமாக ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என்னுடைய உண்மையான தகப்பன் நீங்கள் அப்படின்னா எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு வலி வந்து அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே எனக்கு டெலிவரி ஆயிடணும். ஏசப்பா, நான் என்னை அவமானமாக என்னை இழிவாக நினைக்கிற பிள்ளைங்க மத்தியில் நான் வைக்கப்பட்டு போகக்கூடாது. என்னோட உண்மையான தகப்பன் நீங்கன்னா, எனக்கு தகப்பன் இல்லை ஆனால் உண்மையான தகப்பன் நீங்கள் அப்படின்னா எனக்கு இப்போயே நான் வலி வந்து பெயின் வந்து எனக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ண எனக்கு பெயின் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த டைம் 4:30 மணி. 4:35க்கு அருமையாக அழகாக ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். நல்ல பலத்தையும் கொடுத்தார், நல்ல சுகத்தையும் கொடுத்தார். எந்த ஜனங்கள் என்னை நிந்தித்தார்களோ அவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஆனால் அவங்க டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டெலிவரிமா, உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் அந்த நேரத்திலையும் இமைப்பொழுது என்னை கைவிட்டாலும் ஆனாலும் உருக்கமான இறுக்கங்களால் கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக பிரயாசப்பட்டு எங்கள் குடும்பத்திற்காக, என் குழந்தைக்காக பிரயாசப்பட்டு ஜெபித்த பாஸ்டர் ஜெரால்டு பாஸ்டருக்கும் குடும்பங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிறு சாட்சியோடு முடிக்கிறேன்.